இந்த ஆண்டில் என்ன நன்மை தெரியுமா? இது நாள் வரை உங்களுக்கு இருந்த ஹெல்த் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் ஆக போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை சால்வ் ஆக போகுது. சுபகாரியம் கூடி வரப்போகுது. ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன். இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வரம் தரும். கல்யாணம் கண்டிப்பாக கூடி வரும். கெட்டி மேளம் முழங்கக்கூடிய ஒலி கேட்டே தீரும். ஏன்னா குரு பலன் உங்களுக்கு வருகிறது. குரு பலம் வருகிறது. நான் உழைக்கிறேன், நல்ல காசு பணம் வருமா? உங்க உழைப்பு கொஞ்சம் கூட வீணா போகாது. நல்ல காசு பணம் வந்து உங்கள் நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். மகர ராசிக்காரர்களை மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்த போகிற ஆண்டு, ரொம்ப நல்ல ஆண்டு. இந்த ஆண்டிலே உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் காத்திருக்கிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பான வணக்கங்கள். பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு பேரு பராபவ ஆண்டு. இந்த ஆண்டில் என்ன நன்மை தெரியுமா? இது நாள் வரை உங்களுக்கு இருந்த ஹெல்த் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் ஆக போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை சால்வ் ஆக போகுது. சுபகாரியம் கூடி வரப்போகுது. ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் அமரப்போகிறார். இந்த ஆண்டு பிறந்த உடனே ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான். மிகச்சிறந்த மேன்மை. இந்த கல்யாணம் சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் ஒன்று உண்டாங்க எங்கள் வாழ்க்கையில். பல மகர ராசிக்காரங்க கேட்குறீங்க, சார் நாங்கள் 80 எண்டில் பிறந்தோம் சார், 90s ஆரம்பத்தில் பிறந்தோம் சார், கல்யாணம் கூடி வரல சார், பெரிய சோதனையாக போச்சு சார், கூடி வர மாதிரி இருக்கான கல்யாணம் விலகி போகுது, கல்யாணம் நடக்குமா சார் பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு பல பேர் அதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க மகர ராசிக்காரர்கள். இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வரம் தரும். கல்யாணம் கண்டிப்பாக கூடி வரும். கெட்டி மேளம் முழங்கக்கூடிய ஒலி கேட்டே தீரும். ஏன்னா குரு பலன் உங்களுக்கு வருகிறது. குரு பலம் வருகிறது. அந்த குருவுடைய பார்வை உங்களை உயர்த்த போகுது. நல்ல முறையில் உங்களுக்கு திருமணம் விஷயம் கூடி வருது. சுபகாரியம் கூடி வருது. கல்யாணம், காது குத்து, வழகாப்பு, சீமந்தம், உபநயனம், சஷ்டியபத்த பூர்த்தி, சதாபிஷேகம், என்ன விஷயத்துக்கு எதிர்பார்க்குறீங்க அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு கூடி வர போகிறது. சார் கல்யாணமெல்லாம் நடந்துருச்சு சார், குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் சார், பார்க்காத டாக்டர் இல்லை, செய்யாத மருத்துவம் இல்லை, குழந்தை பாக்கியம் அமையல சார். இது மகர ராசிக்காரர்களுடைய புலம்பலாக கூட இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. இன்னும் பாருங்க, கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டுங்க. ஏன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியராக உழைப்பாங்க. ஒரு இலக்கை நிர்ணயித்து கொண்டு உழைப்பார்கள். எப்படியாவது உழைக்கணும். கடின உழைப்புக்கு, அந்த கடின உழைப்புக்கெல்லாம் அஞ்சறதே கிடையாது. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் உழைப்புக்கு தகுந்த ரெகக்னிஷன் கிடைக்கணுமே. உழைக்க நீங்கள் தயார், ரெகக்னிஷன் கிடைக்குமா அப்படின்னு இந்த ஆண்டு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். நான் உழைக்கிறேன், நல்ல காசு பணம் வருமா? அதுதான் உங்கள் கேள்வி. நல்ல காசு பணம் வரும். உங்கள் உழைப்பு கொஞ்சம் கூட வீணா போகாது. நல்ல காசு பணம் வந்து உங்கள் முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும். உங்கள் நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். இந்த ஆண்டு அழகான கார் வாங்குவீங்க. நல்ல கார் வாங்குகிற யோகம், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம், மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிடக்கூடிய யோகம், பிள்ளைகள் வாழ்க்கையை உயர்வாக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. உங்கள் பிள்ளைகளுக்கும் உயர்வான காலம். மகர ராசிக்காரங்களுடைய பிள்ளைகளுக்கும் உயர்வான காலம். அப்போ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சி, நல்ல வளர்ச்சி இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நிலைமை, ரொம்ப டாக்கட்டிவாக இந்த ஆண்டு இருப்பீங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து நல்ல லாபத்தை நீங்கள் பெற போகிறீங்க. செய்கிற முயற்சியெல்லாம் வெற்றி தாங்க. என்ன முயற்சி செய்தால் வெற்றி. குறிப்பாக நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், பயணங்கள் நிறைய அமையும், கான்ட்ராக்ட் பேசிஸில் பலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பெரிய முன்னேற்றம் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தாங்க உங்களுக்கு இந்த ஆண்டு அமையுதுங்க. அதில் சந்தேகம் இல்லை. எதிர்பார்க்குற கடன் உதவி கிடைக்கும், எதிர்பார்க்குற தொழில் வளர்ச்சி உண்டு, உங்கள் குடும்ப கௌரவம் பெருகும், உங்கள் கௌரவம் பெருகும். திரைப்படத்துறை, நாடகத்துறை சேர்ந்தவர்கள், கலைஞர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வரும். மிக முக்கியமாக மிகப்பெரிய கௌரவங்கள், மாலை மரியாதைகள் உங்களுக்கு ஏற்பட போகிற ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. எவ்வளவு முயற்சி கொண்டீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி காத்திருக்கிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்
நெல்லை காந்திமதி காந்திமதி அம்மனை வழிபாடு செய்யுங்கள், நெல்லை அப்பரை வழிபடுங்கள், எல்லா வகையான மேன்மைகளும் உங்களுக்கு தேடி வரும். வாழ்த்துக்கள். இந்த பராபவ ஆண்டுங்கிறது வரக்கூடிய நம்ம ஆங்கில ஆண்டில் இந்த 2026ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேய்பிறை துவாதசி. இந்த நாளில் ரிஷப லக்னத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அது பேர் பராபவ ஆண்டு. ஆண்டு பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம். இதில் எப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியிலே சூரிய பகவான் உச்சமாகவும் சுக்கிர பகவான் இணைந்தும் அமர்ந்திருக்கிறார்கள். ரிஷப ராசியிலே ஆண்டு லக்னம் பிறக்கிறது. மிதுன ராசி அதில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். கும்ப ராசியிலே சந்திர பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். மீனத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சூரிய பகவான் மெல்ல நகர்ந்து மேஷத்துக்கு போயிட்டார். அதனால் இப்போ சனி, செவ்வாய், புதன் பகவான் 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவை இதுதான் புதிய ஆண்டுடைய கிரக நிலைகள். இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பராபவ ஆண்டு சமூகம், நம்முடைய தமிழக சமூகம், இந்திய பொருளாதாரம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதில் ஒரு மிக்சட் ரிசல்ட்ஸ், கலவையான பலன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சரமாகவும் சுக்கிர பகவான் இணைந்து இருப்பதனால் அவர் ராசிக்கு திருமண விஷயம், திருமணத்துக்கு ரொம்ப நாளாக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு திருமண விஷயம் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. நம்முடைய அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது.